Hi friends, வணக்கம். இது Learn Earn with me முருகன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பேங்க் நிஃப்டி மண்டே, அதாவது நெக்ஸ்ட் வீக் இல்லை அப்கமிங் டேஸ், நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மந்த்து, ஸோ என்னென்ன டார்கெட் இருக்கும் ஸோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது, புதுசாக பேங்க் நிஃப்டியே ட்ரேட் பண்ணிட்டுருவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டேயில் இருந்து பார்த்துடலாம். டைம் ஃப்ரேம் வந்து நான் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, டேவோடைய ப்ரிடிக்ஷன் ஃபஸ்ட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணிடுறேன். ஸோ டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குன்னா, ஹையர் ஐ வச்சுட்டு, ஸோ ஹையர் லோவும் முடிஞ்சிருச்சு. ஹையர் லோ முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்தது ஹையர் ஐ போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஹையர் ஐ போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இடையில பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மந்த்லியோடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் அங்கே ஒன்று இருக்குது, ரெட் கலர் லைன் இருக்குது பாருங்கள். அது வந்து மேஜர் லைன். அந்த லைனை பிரேக் பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து சப்போஸ் அந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மண்டேலேருந்து நமக்கு என்னென்ன டார்கெட் கிடைக்கும், ஸோ ஜூலை மந்தில் நம்மளுக்கு என்னென்ன டார்கெட் வரும்னு சொல்லிவிட்டு நான் டேவுடைய டைம் ஃப்ரேமில் வச்சு நான் போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் போட்டேன். ஸோ செகண்ட் டார்கெட்டு, ஸோ இந்த டார்கெட் வந்து நான் ப்ளூ கலர் மார்க் பண்ணிக்கிறேன். டேவுடைய டார்கெட் வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 டார்கெட் வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் நான். பார்த்திங்கன்னா தேர்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 40,000 தாண்டுது இல்லைங்களா. பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஐ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் டார்கெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். ஸோ பட் அந்த டார்கெட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து நமக்கு ஷுவராக ஒரு ரீடெஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 100% வந்துடும். இந்த ரெட் லைன் முடிச்சிச்சுன்னா, அந்த ரெட் லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டார்கெட் வந்துடும். ஸோ 36,244 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட்டு 37,694 வந்து செகண்ட் டார்கெட்டு. ஸோ அந்த தேர்ட் டார்கெட் வந்து தான் நம்மளுக்கு வந்து அக்யூரேசி லெவலுன்றது வந்து தேர்ட் டார்கெட்டுக்கு கிடைக்கும். பட் வந்து ஆல் டைம் எல்லா டைமுமே நம்மளுக்கு தேர்ட் டார்கெட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தேர்ட் டார்கெட் வந்துச்சுன்னா 100% அங்கேருந்து நம்மளுக்கு அந்த ரீட்ரெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஷியோராக இருக்கும். ஸோ தேர்ட் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000. ஸோ 40,017 தான் நம்மளுக்கு தேர்ட் டார்கெட். ஸோ கண்டிப்பாக இந்த தேர்ட் டார்கெட்டு வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டே டைமில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் 3 டார்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் டைம் எடுக்கும். கண்டிப்பாக டைம் வந்து 1 வீக் 2 வீக்ஸ் எடுக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அனலைஸில் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குன்னா, நம்மளுக்கு ஹையரை வச்சுட்டு ஹையரில் வச்சுட்டு அடுத்தது வந்து ஹையர் ஐயில் நிற்கிது. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து அடுத்தது என்ன வரும்னா ஹையர் லோ வரும். ஸோ ஹையர் லோ வந்துட்டு அடுத்தது என்ன டார்கெட் போகும், அதாவது நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஹையர் ஐயில் இருக்குது. ஹையர் லோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஹையர் லோவும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹையர் லோ. ஸோ ஹையர் லோ வந்துட்டு அந்த ஹையர் ஐ போகிறப்ப அந்த ரெட் லைன் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைன் அது. ஸோ அந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஷுவர் டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட்டு உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ 100% ஃபஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 100% வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உங்களுக்கு அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைனில் கரெக்டாக வருது ஃபஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து மேக்ஸிமம் ஒரு 60-70% வந்து சான்சஸ் இருக்குது செகண்ட் டார்கெட். 100% வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் வந்து ஒரு 60-70. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட் டார்கெட் வர்றது கொஞ்சம் ரேரு. பட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும், ஒரு கரெக்ஷன் அங்கேருந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ 1 ஹவரில் வச்சு பார்த்தாச்சு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைன் போட்டிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் வீக்கோடைய ப்ரிடிக்ஷன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரிடிக்ஷன். ஸோ டோட்டலாகவே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்சைடு தான். ஸோ நான் டே டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்துட்டேன், இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்துருக்கேன், அதுவும் உங்களுக்கு அப்சைடு தான் காட்டுது. ஸோ 1 ஹவரில் அதாவது நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டியோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 35,543 வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு. ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,927. ஸோ செகண்ட் டார்கெட்டு இது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இந்த டார்கெட்ஸ்லாம் வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தேர்ட் டார்கெட் பார்க்கலாம். ஸோ தேர்ட் டார்கெட் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா 36,547.
ஸோ 36,547ன்றது வந்து நம்மளுக்கு தேர்ட் டார்கெட். ஷூராக வந்து இந்த டார்கெட் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டோம். அடுத்தது 1 ஹவரில் பார்த்துட்டோம். ஸோ 1 ஹவர் பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக்கு, ஸோ 1 டே பொறுத்த வரைக்கும் ஓவரால் மந்த்னே வச்சுக்கலாம். ஒரு 2 வீக்ஸ்னால் 2-3 வீக்ஸ் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ மண்டே என்ன நடக்கும், மண்டே டியூஸ்டே என்ன நடக்கும், ஸோ அப்படின்றது பண்ணலாம். மேக்ஸிமம் மண்டேனே எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஹையில் இருக்குது. ஹையர் லோ வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அந்த ஹையர் லோ நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் லோயர் லோன்னு தான் நமக்கு வரும். ஸோ இந்த எல்லோ லைன் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எல்லோ லைனை நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த 2 பிளாக் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த 2 பிளாக் லைன் தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் லைன். ஸோ இது வந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த டார்கெட்ஸ்லாம் கிடைக்குமான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான இந்த 2 பிளாக் லைன் தான் நமக்கு ரொம்பவே மேஜரான சப்போர்ட் லைன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளாக் லைன் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பிளாக் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேஜராக நம்ம டவுன் சைட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் தாண்டி செகண்ட் ஒரு பிளாக் லைன் இருக்குது இல்லையா, அந்த பிளாக் லைன் டச் பண்ணிடுச்சுன்னா, உங்களுக்கு டச் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சுன்னா 100% டோட்டலாக ட்ரெண்டே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் லைன் வந்து மண்டே வந்து 100% வரதுக்கான பாசிபிலிட்டி வெரி வெரி ஹை. ஸோ அது வந்து நமக்கு எப்படி வரும்னா, லோயர் லோன்னு சொல்லி 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு பிளாக் லைன்ன்றது வந்து 100% வரதுக்கு, மண்டே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதாவது மண்டே வந்து நம்ம ஒரு கேப் டவுனோ இல்லை டவுன் சைடோ மார்க்கெட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பிளாக் லைன் வந்ததுக்கப்புறமா பிளாக் லைனை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணி நமக்கு கண்டிப்பாக அந்த அப்சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மண்டே டார்கெட் பாருங்கள், மண்டே வந்து ஷுவர் டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் மண்டே ஷுவர் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 34,920. ஷுவராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குது மண்டே வந்து 34,920 வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு லோயர் லோன்னு வருதா இல்லை ஒரே கேண்டில் நம்மளுக்கு அந்த டார்கெட் கொடுக்குதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் த ரூல் கண்டிப்பாக இது வந்தே ஆகும். நம்ம மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.